வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நான் உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்க நோட்டிஸ்லாம் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு ரேஷன் கார்ட பத்தி பார்க்க போறோம். அதாவது ரேஷன் கார்ட்ல வந்து 5 வகையான ரேஷன் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டுன்றது வந்து தமிழகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்ட வந்துட்டு எல்லாருமே வாங்கிக்கோங்க. ரேஷன் கார்டு வாங்காதவங்க விண்ணப்பிச்சு வாங்கிக்கோங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 5 வகையான ரேஷன் கார்டு இருக்கு. ஒருவேளை என்னால ரேஷன் கடைக்கு போக முடியல, அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அட்ரஸ் ப்ரூஃப்க்காக வாங்கிக்கிற ரேஷன் கார்டும் இருக்குது. அதில வந்து நீங்க போய் பொருள் வாங்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் அட்ரஸ் ப்ரூஃப்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல வந்து அ அரசு நலத்திட்டங்கள வாங்கிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். வெறும் அட்ரஸ் ப்ரூஃப்க்காக அத வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு அ ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் போனஸ் வாங்கணும்னா கூட ரேஷன் கார்டு தேவ. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு தேவ. அதேபோல பார்த்தீங்கன்னா, முதல்வர் காப்பீடு வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு தேவ. அதெல்லாம் 5,00,000 அதுக்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டு மஸ்ட்டு. அதனால வந்துட்டு 5 வகையான ரேஷன் கார்ட யாரும் ரேஷன் கார்டு வாங்காம இருந்தீங்கன்னா, விண்ணப்பிச்சு வாங்கிக்கோங்க. அ இத்தன ஆப்ஷன் இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதேபோல COVID-19 அந்த மாரி பேண்டமிக் சிச்சுவேஷன் வரும்போது, அதில இலவசமா அரிசியும் குடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி பயன்பெற்றுக்கலாம். அதேபோல ஓஏபி ரேஷன் கார்டும் தனியா இருக்குது. அத பத்தி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.